ஹலோ மக்களே, வெல்கம் டு த சேனல் சாட்வே. திஸ் இஸ் தமிழ் செல்வன். ஒரு லேடி ஒரு லேம்ப் மெடிக்கல் உலகத்தையே மாத்துறாங்க அப்படின்னா நம்ப முடியுதா? எஸ். மக்கள் எல்லாம் ஒரு காலத்துல ஹாஸ்பிட்டல் போறதுக்கே ரொம்ப பயந்துகிட்டு இருந்த காலகட்டம். ஏன்னா ஹாஸ்பிட்டலுக்குள்ள உள்ள போனீங்கன்னா ஃபுல்லா ஒரு ரத்தக்கரை, அந்த ரத்தத்தினால வர பேட் ஸ்மெல், ஒரு ஹைஜீனிக் இல்லாத சூழல், அப்படியே ஒரு நரகம் மாதிரி இருந்தது. அப்படி நரகம் மாதிரி இருந்த இடத்துல ஒரே ஒரு பெண் மட்டும் கையில விளக்கோட நைட் ஃபுல்லா அந்த ஹாஸ்பிட்டல்ல ரவுண்ட்ஸ் போறாங்க. யார் அந்த பெண்? அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மே 12 இன்டர்நேஷனல் நர்சிங் டே. ஏன் மே 12? ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிற லேடியோட பர்த்டே அன்னைக்கு தான். அவங்களோட பர்த்டேவை தான் இன்டர்நேஷனல் நர்சிங் டேவா செலிப்ரேட் பண்றாங்க. யார் அந்த லேடி? அவங்க பர்த்டேவை ஏன் இன்டர்நேஷனல் நர்சிங் டேவா செலிப்ரேட் பண்ணணும்? இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஹைஜீனிக்லாம் எவ்வளவோ மேம்பட்டு இருந்தா கூட, பட் இன்னும் இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஈக்குவலா இன்னும் மேம்படல, அதை இன்னமும் தரம் உயர்த்தணும் அப்படின்ற கோரிக்கைகள் எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா ஒரு காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கான ஹைஜீனிக் கூட இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஹைஜீனிக்ன்ற வேர்டு ரொம்ப ரீசெண்டா ரொம்ப ட்ரெண்டான இது எப்பன்னு பாத்தீங்கன்னா கோவிட் டைம்ல தான். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஹைஜீனிக், கிளவுஸ், சானிடைசர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மேண்டேட்டரி ஆக்கி அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்திருக்கும் இல்லையா? எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும்ல. அது எங்க இருந்து எப்ப ஸ்டார்ட் ஆனிச்சு அப்படின்னு பாக்கணும்னா நம்ம 18th செஞ்சுரிக்கு போகணும். 1820 ஒரு பிரிட்டிஷ் ஃபேமிலி, அதாவது ரொம்ப வசதியான பிரிட்டிஷ் ஃபேமிலி, ஒரு யூரோப்பியன் ட்ரிப் போறாங்க. அவங்க யூரோப்பியன் ட்ரிப் போனப்போ இட்டாலியில இருக்க ஃப்ளோரன்ஸ் அப்படிங்கிற நகரத்துல அந்த ஃபேமிலியில இருக்க ஒரு கப்பலுக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தையோட பேர் தான் ஃப்ளோரன்ஸ். ஏன்னா அந்த காலத்துல எந்த நகரத்துல பிறக்கிறாங்களோ அந்த நகரத்தோட பேரையே அந்த குழந்தைக்கு வைக்கிறத அந்த பிரிட்டிஷ் பணக்கார ஃபேமிலிக்கு ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதன் அடிப்படையில தான் அவங்களுக்கு ஃப்ளோரன்ஸ் பேர் வச்சாங்க. அவங்களோட முழு பெயர் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல். அந்த நைட்டிங்கேல் அப்படின்னா அவங்களோட ஒரு சர்நேம், அதாவது அவங்களோட ஃபேமிலி நேம். ஸோ அது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படிங்கிறது அவங்களோட நேம். அந்த காலத்துல இங்கிலாந்துல இருக்கக்கூடிய வசதியான பெண்கள்லாம் மேரேஜ், பார்ட்டி, ஒரு சோசியல் லைஃப் இந்த மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்க சூழல்ல தான் நைட்டிங்கேல் நம்ம கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அவங்களோட 16வது வயசுல சர்வீஸ் பண்ண போகணும், அதுவும் பர்டிகுலரா நர்சிங் ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்ட்டு தன்னோட விருப்பத்தை அவங்க ஃபேமிலி கிட்ட தெரிவிக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகி, நம்ம ஃபேமிலியில இருந்துட்டு நர்சிங்கா, அதெல்லாம் கூடவே கூடாது அப்படின்னு பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்துல நர்சிங் ஒர்க்குங்கிறத ஒரு ரொம்ப ஏளனமா பார்க்கப்பட்ட காலம் அது. இவ்வளவு வசதியான நாம போய் ஒரு நர்சிங் ஃபீல்ட்ல போய் ஒர்க் பண்றதா அப்படிங்கிற மாதிரி, ஒரு சேவ் பண்றதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமா அப்போஸ் பண்ணாங்க. இதனால அவங்களும் ரொம்பவே ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. என்னதான் அப்செட் ஆனாலும் அவங்களோட தாட்லயும் கிளியர் அண்ட் விஷன்லயும் அவங்க காம்ப்ரமைஸே ஆகல. வீட்ல இருந்தே ஹையர் எஜுகேஷன் மாதிரி அந்த நர்சிங் பத்தின விஷயங்கள் எல்லாம் செல்ஃப் லேர்னிங் பண்றாங்க. மேத்தமேட்டிக்ஸ், பிலாசபி, ஹிஸ்டரி, அப்புறம் வேரியஸ் லாங்குவேஜஸ் இதையெல்லாமும் கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாம் எப்படி இயங்குது, சேரிட்டிலாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிறத யூரோப் ஃபுல்லா டிராவல் பண்ணி அனலைஸ் பண்றாங்க. ஏழை மக்களுக்கும் நோயாளிகளுக்கும் திரும்ப சர்வீஸ் பண்றாங்க. இதை பார்த்துட்டு அவங்களோட பேரண்ட்ஸ் திரும்ப அப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் நாங்க அப்பவே அப்போஸ் பண்ணோம், திரும்ப நீ ஒரு டைம் எடுத்துட்டு அதே பண்ணா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அப்போஸ் பண்றாங்க. கிட்டத்தட்ட இந்த படிப்பு காலம் அதெல்லாம் கடந்து பல வருஷங்கள் ஆயிருச்சு. அதுக்கப்புறமும் திரும்ப அவங்களோட ஃபோக்கஸ், அந்த அவங்களோட நோக்கத்துல தெளிவா இருந்து திரும்ப அதே தொடரும் போது ஃபேமிலி திரும்ப அப்போஸ் பண்றாங்க. பட் இத்தனை வருஷம் கழிச்சும் அவங்க அதிலேயே தான் நோக்கமா இருக்காங்கன்ற உடனே லிவ் யுவர் ஓன் லைஃப் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் விடுறாங்க. கிட்டத்தட்ட அதுக்கு 13 வருஷம் அவங்க காத்திருந்திருக்காங்க. விடாமுயற்சியோட அதை கத்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அதுக்காக வீட்டுல தொடர்ந்து வாதாடி போராடி இருக்காங்க. அப்படி அந்த 13 வருஷத்துக்கு அப்புறம் 1850-51 இந்த 2 வருஷம் ஜெர்மனில போய் ஒரு நர்சிங்கான பேசிக் கோர்ஸ் மாதிரி ஒண்ணு அந்த டைம்ல இருந்திருக்கும். அதை போய் படிக்கிறாங்க. 2 இயர்ஸ் ஃபுல்லா அங்க படிக்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட அவங்களோட 30வது வயசுல தான் அவங்க இந்த விஷயத்தையே, நர்சிங்ன்ற விஷயத்தையே ஓரளவுக்கு பேசிக்கா ப்ரொஃபஷனலா கத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரைனிங் முடிச்சு திரும்ப இங்கிலாந்து வந்ததுக்கு அப்புறம் அங்க இருக்க ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க்க பாக்குறாங்க. அங்க அவங்க பார்த்த வேலை மூலியமா சீக்கிரமாவே அந்த ஃபீல்ட்ல அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. ஏன்னா அவங்களோட ஒர்க் அவ்வளோ நீட்டாவும் நிறைய விஷயங்கள புதுமையை புகுத்தினதாகவும் சொல்றாங்க. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் பார்த்துட்டு இருந்த டைம்ல அதுக்கப்புறம் 1854-56 கிரீமியன் வார் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. கிரீமியனுங்கிறது பிளாக் சீ பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு பெனின்சுலா. அது அந்த காலகட்டத்துல 1850 அந்த காலகட்டத்துல அது உக்ரைனோட கண்ட்ரோல்ல இருந்தது. ஆனா ஆஃப்டர் 2014 அப்புறம் இது இப்ப ரஷ்யாவோட கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த வார்ல பிரிட்டனை சேர்ந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அடிபட்டு நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப கவலைக்கிடமா இருக்கிறதாவும் ரொம்ப போராடிட்டு இருக்கிறதாவும் ஒரு செய்தி வருது. இதை கேட்ட பிரிட்டன் அமைச்சர் இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு, ஓகே நம்ம பிரிட்டன்ல இருந்தே ஒரு டீம் அனுப்பலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவங்களோட தலைமையில 38 பேர் கொண்ட குழுவை அங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக அனுப்புறாங்க அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. உடனே இவங்களும் இங்க இங்கிலாந்துல இருந்து கடல் வழியா ஷிப்ல அங்க டர்க்கில இருக்கக்கூடிய அந்த ட்ரீட்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஏன் டர்க்கினா
அங்க கிரீமியன்ல இருந்து ரொம்ப நியர்பைல இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் தான். அங்கதான் அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் வச்சு ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கிற இடத்துக்கு அந்த குழு போய் இறங்கி பார்த்த உடனே பயங்கர ஷாக். ஏன்னா புளோரன்ஸ் நைட்டிங்கேல் உள்ள நுழைஞ்சு பார்க்கும்போதே அங்கெல்லாம் ஒரு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்ல. ஒரே ரத்த வாடை, பயங்கரமான ஒரு கிரியாட்டிக் சிச்சுவேஷனா இருக்கு. கொஞ்சம் கூட ஹைஜீனிக்கே இல்ல. இதை பார்த்த உடனே புளோரன்ஸ் டிசைட் பண்றாங்க, இவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த சரௌண்டிங்ஸை மாத்தி நீட் அண்ட் கிளீன்லெஸ்ஸா மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. போயிட்டு அங்க இருக்கிற விண்டோஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் ஏரை உள்ள வர வைக்கிறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் கூட அங்க இல்லாம தான் இருந்திருக்கு. விண்டோஸ் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷ் ஏர் வர வைக்கிறாங்க. அங்க ஃபுட், ப்ராப்பர் ஹைஜீனிக் ஃபுட் இருக்கணும். இனிமே எல்லாரும் ஹேண்ட் வாஷ் பண்ணணும். அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் டெய்லி லாண்ட்ரிக்கு போகணும். இந்த மாதிரியான பேசிக் ஹைஜீனிக் மேட்டரை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா தான் நம்ம ட்ரீட்மெண்ட்டுக்கே போகணும் அப்படின்னு இருக்காங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்றதை பார்த்துட்டு வழக்கமா சொல்ற மாதிரி அங்க இருக்க டாக்டர்ஸ்லாம், இந்த விமன் டாக்டர்லாம் எதுக்கு, இதெல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஏளனமா தான் பேசியிருக்காங்க. பட் அதெல்லாம் அவங்க காதுலயே வாங்கிக்காம அவங்களோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி இவங்க ட்ரீட்மெண்ட் பாக்குறது, அதுக்கு முன்னாடி இவங்களை ஹைஜீனிக்கா வச்சுக்கிறது அப்படிங்கறத டிசைட் பண்ணி அந்த வேலைகளை ப்ராப்பரா பண்றாங்க. இப்ப ஆல்மோஸ்ட் ஒரு பேசிக்கான ஒரு ஹைஜீனிக் சிச்சுவேஷனை கொண்டு வந்துட்டாங்க. பிகாஸ் அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏன்னா ஒரு ப்ராப்பரான பேண்டேஜ் இல்ல, ஒரு கிளீன் பண்றது கூட ப்ராப்பர் வாட்டர் இல்லாத சுச்சுவேஷன். அதையெல்லாம் அவங்க வந்து மாத்துறாங்க. என்னடா இந்த விண்டோ ஓபன் பண்றது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருக்கேன், இந்த பேசிக் ஹைஜீன்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்க கேக்குறீங்கல்ல. இன்னைக்கு இது கேட்கறதுக்கு வேணா ரொம்ப சாதாரணமா இருக்கலாம். ஆனா அந்த 1850s காலகட்டத்துல இது ஒரு புரட்சியாவே பார்க்கப்பட்டது. இப்ப எல்லாரும் நைட்டு நிம்மதியா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப கூட புளோரன்ஸ் தூங்காம, அப்ப ஒரு இருட்டு தான், அப்ப பெருசா எலக்ட்ரிசிட்டி எல்லாம் கிடையாது, அப்ப ஃபுல் இருட்டு. அப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, கையில ஒரு விளக்கு எடுத்துக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஃபுல்லா ஒரு ரவுண்ட்ஸ் வந்துட்டு ஒவ்வொரு பேஷண்ட் கிட்டயா போய், உடம்பு பரவாயில்லைங்களா, உங்க வீட்டுக்கு ஏதாவது லெட்டர் எழுதுமா அப்படின்னு ரொம்ப ஆறுதலாவும் கருணையாவும் பேசுறாங்க. இவங்க இந்த மாதிரி நைட் நேரத்துல போய் ஒவ்வொரு சோல்ஜர்ஸ் கிட்டையும் கருணையா பேசுறதே அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. அந்த நம்பிக்கை பாதி பேஷண்ட்டை கியூர் பண்ணவும் செஞ்சது. அதுக்கப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்ல இருந்து பொழைச்சி வெளியே வந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் பத்திரிகைக்காரர்கள்கிட்ட பேட்டி எடுக்கும் போது புளோரன்ஸை பத்தி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த புதிய அணுகுமுறை வந்து அவங்களுக்கு பெரிய நம்பிக்கையினால பல விஷயங்களை மாத்தினுச்சு. அதை அவங்க புகழ்ந்து சொல்லவே, அது வரைக்கும் இங்கிலாந்துல மட்டும் ஃபேமஸா இருந்த புளோரன்ஸ் அவர்கள் வந்து அந்த பேட்டிக்கு அப்புறம் உலக ஃபேமஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் தான் த லேடி வித் த லேம்ப், புளோரன்ஸ் நைட்டிங்கேல் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டைட்டிலும் கிடைக்குது. புளோரன்ஸ் இந்த கேம்ப் ஹாஸ்பிட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி மொராலிட்டி ரேட்டுங்கிறது ரொம்ப அதிகமா இருந்துச்சு, அதாவது இறப்பு சதவீதம்ங்கிறது. பட் புளோரன்ஸ் நைட்டிங்கேல் வந்ததுக்கு அப்புறம் அந்த டெத் பர்சன்டேஜ்ங்கிறது ரொம்பவே டிராஸ்டிக்கா குறைஞ்சிருச்சு. அப்பதான் உலகமே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்குது, ட்ரீட்மெண்ட்ல மெடிசன் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு ஈக்குவலா ஹைஜீனிக்கும் முக்கியம் அப்படிங்கிறத உணர்றாங்க. புளோரன்ஸ் வந்து வெறும் நர்ஸ் மட்டும் இல்ல, அவங்க ஒரு ஸ்டாட்டிஸ்டிஷியனும் கூட. இப்ப யாராவது ஒரு பேஷண்ட் இறக்குறாங்க அப்படின்னா எதனால இறக்குறாங்க? ட்ரீட்மெண்ட் சரியில்லாததுனால இறக்குறாங்களா, இல்ல இன்ஃபெக்ஷனால இறக்குறாங்களா, இல்ல என்ன காரணத்தினால இறக்குறாங்க, எந்த வார்டுல என்ன விஷயம் சீரியஸா இருக்கு, இப்படிங்கிறதையெல்லாம் ஒரு டேட்டாவா கலெக்ட் பண்ணி ஒரு பை சார்ட் மாதிரி போட்டு கவர்மெண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய பை சார்ட், இன்ஃபோகிராபிக்ஸ், இதுக்கெல்லாம் கூட ஏர்லி இன்ஸ்பிரேஷன் அவங்க தான். அவங்க சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், மனுஷங்க யார் எது வேணா பொய் சொல்லலாம், ஆனா உண்மையா எடுத்த டேட்டா என்னைக்குமே பொய் சொல்லாது அப்படிம்பாங்க. அதன் அடிப்படையில அந்த டேட்டாவெல்லாம் வச்சு அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்து அந்த மெடிக்கல் ஃபீல்ட்லயே ஒரு புரட்சியே செஞ்சாங்க. 1860ஸ்ல நைட்டிங்கேல் அவங்களோட பேர்லயே நைட்டிங்கேல் நர்சிங் இன்ஸ்டிடியூட்னு ஸ்டார்ட் பண்றாங்க. அதுதான் வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் சயின்டிபிக் நர்சிங் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அது ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸா மாறுது. அதையெல்லாம் எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஏளனமா பார்க்கப்பட்டுக்கிட்டு இருந்த நர்சிங் ஃபீல்டுங்கிறது அந்த சம்பவங்கள், புளோரன்ஸ் நைட்டிங்கேலோட பல நடவடிக்கைகளுக்கு அப்புறமா தான் அது வந்து ஒரு ரெஸ்பெக்டட் ப்ரொஃபஷனாவும் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு கோவிட் டைம்ல முன்கள பணியாளர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு உயர்ந்த இடத்துல வைக்கிற அளவுக்கு இது பரிணாம வளர்ச்சியும் அடைஞ்சிருக்கு. ஸோ என்னதான் சொன்னாலுமே இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான நர்சஸ்லாம் புளோரன்ஸ் நைட்டிங்கேலோட இன்டைரக்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான். புளோரன்ஸ் நமக்கு சொல்லி கொடுக்கறதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், கம்பேஷன் இஸ் ஆல்சோ எ சயின்ஸ். அதாவது கருணையும் ஒரு வகை அறிவியல் தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ டாக்டர்ஸ் என்னதான் மெடிசன் கொடுத்து ட்ரீட்மெண்ட் பண்றாங்க அப்படின்னா கூட அதுக்கு ஈக்குவலா அதுக்கு அடுத்த கட்டமா வர நர்ஸும் ரொம்ப கருணையோட நடந்துக்கணும், நம்பிக்கை கொடுக்கணும். அந்த கருணையும் நம்பிக்கையும் பேஷண்ட்ஸ்க்கு ஒரு பெரிய உந்து சக்தியா இருந்து அவங்க மீண்டு வரத்துக்கு ஒரு பெரிய வழிவகை செய்யும். ஆனா இன்னைக்கு பல இடங்கள்ல நர்சஸ் கொஞ்சம் சில கோபங்களை காட்டுறதாகவும் செய்திகள் வருது. அதெல்லாம் மாறி நர்சஸ் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு பேஷண்ட்ஸ் கிட்ட கருணையா இருந்தாங்கன்னா அந்த பேஷண்ட்ஸ் குணமடைகிறதுல ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இட்டாலியில பிறந்து, இங்கிலாந்துல வளர்ந்து, ஜெர்மனில படிச்சு, உக்ரைன் கிரீமியர் வார் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பார்த்து அது மூலியமா ஃபேமஸ் ஆகி, அப்புறம் லண்டன்லயே ஒரு நர்சிங் இன்ஸ்டிடியூட்டும் கட்டி இன்னைக்கு வேர்ல்டு ஃபேமஸ் ஆகி பல பேருக்கு இன்ஸ்பிரேஷனாகவும் இருக்காங்க புளோரன்ஸ் நைட்டிங்கேல். லைக் கனா மூவில சொல்ற மாதிரி, ஒரு விஷயம் வேணும்னா அதுக்கு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, அதுக்கு அடம் பிடிக்க தெரிஞ்சு அதை அடையவும் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிறத ஆசைப்பட்டாங்க,
ப்ரொப்போஸும் பண்ணாங்க. வீட்டில் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் அதுக்காக உறுதியா நின்று பொறுமை காத்து திரும்ப அவங்களோட விஷயத்த வெற்றி கண்டாங்க. இந்த விஷயத்த நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறோம். சும்மா ஒரு விஷயம் வருது தடைப்படுது அப்படின்னு விட்டுட்டு பாதியில போயிடக்கூடாது. உறுதியா நின்று நமக்கு வேணுங்கிறதுல போராடி வெற்றி பெறதுல தான் ஒரு கிக்கே இருக்கு. இந்த ஸ்டோரி இன்ஸ்பைரிங்கா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. குறிப்பா உங்க சர்க்கிள் யாராவது நர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க, கண்டிப்பா இதெல்லாம் அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி இதை தெரியப்படுத்துங்க. இன்னும் இந்த மாதிரியான ஹிடன் ஹிஸ்டரி ஸ்டோரிஸ்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். அண்டில் தென், சாட்வே தமிழ்ச்செல்வன்.